ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லவ்லி எடிட்ஸ். எப்படி இருக்கீங்க? இப்போ நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கதை எழுதியிருக்கோம். படம் பேர் தோஸ்த். இந்த படத்தில் மொத்தம் 9 கேரக்டர்ஸ் அண்டு 2 வில்லன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனே வந்து ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அதில் வேகமாக ஒருத்தன் முன்னாடி ஓடும் போது டக்குன்னு கீழே குதிக்கும் போது ஒரு அருவியில் குதிச்சுட்றான். குதிச்சு எந்திரிச்சு பார்த்தா அதுதான் நம்ம ஆனந்துங்கிறதும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு மிருகத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஆனால் அந்த மிருகம் இவனை பார்த்தோன்னே வேகமாக ஓடுறாரு. டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து, எங்கே இருக்கீங்க? நாங்கள்லாம் ஊருக்கு வந்திருக்கோம், உங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லும்போது, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு. டப்புன்னு அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிலேருந்து காரில் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பார்த்தா நம்மளோட கதையோட மெயின் ஹீரோ ருத்ரேஷ் அஜய் அப்படிங்கிறவர். அவர் வந்து கார்லேருந்து கீழே இறங்குனோடனே டக்குன்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதுதான் மெயின் பாயிண்ட் இந்த கதையில். அந்த ஃபோன் காலை எடுத்துகிட்டு யாருக்கிட்டே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறப்ப, பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணணும் அவருக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணும்போது அசோக்குன்னு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அவரும் வந்து நம்ம இது கலெக்டருங்க. அவர் ஒரு ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் அசோக். அவருக்கு ஃபோன் பண்ணி, எங்கடா இருக்க, வாங்க மீட் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டம்போது, சரி அசோக்கும் இந்த மாதிரி. அப்புறம் ருத்ரேஷ் அஜயோட ஃப்ரெண்டு நிஷாந்த்னு ஒருத்தவர், அவரும் கார்பரேட் கம்பெனி தான். இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். ஸோ அவரையும் கூப்பிட்றாரு. 3 பேரும் சென்னைக்கு வராங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட பிஸ்னஸ்க்காக வரும்போது மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி கோவா ஏதாச்சும் பிளான் பண்ணலாம், ஏதாச்சும் ட்ரிப் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி கோவா போகலான்ட்டு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக கூப்பிடும்போது, இது கார்த்திங்கிறவர் அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். தமிழ்நாடு அளவில் நிறையா ஸ்போர்ட்ஸு இதில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ அவரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் தான். அவர் தான் இந்த கதைக்கு மெயின் கேரக்டர். அவரையும் கூப்பிட்றாங்க. அஜீஸ்னு ஒருத்தவர், அவரு ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு. அவரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் இந்த சலூன் கடை வச்சு கொஞ்சம் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவரையும் எல்லாம் சேர்ந்து கோவாக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. போய் அங்கே ஹோட்டல் புக் பண்ணும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் மறந்துடுறாங்க. அதான் ஃபாசில்னு ஒரு பையன். அதுதான் நான். இட்ஸ் மீ. என்னையும் இந்த கேரக்டரில் சேர்த்துருக்காங்க. நான் என்னை கரெக்டாக பார்க்க வரும்போது, அந்த ஹோட்டலுக்கு புக் பண்ணும்போது அந்த ஹோட்டலோட மேனேஜர் நான் தான் ஒரு ஹோட்டலை வச்சு நடத்துகிறேன். ஏன்னா புக் பண்ணும்போது நான் ஏதாச்சும் அவங்க பார்த்தோன்னே, நீங்கள் எப்பிட்றா இங்கேன்னு கேட்கும்போது, இல்லைடா கோவா ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி வந்தவன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாங்கடா அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்துட்டு இது பண்ணிடுறோம். ரூம் கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் பாட்டு மாதிரி இது பண்ணி சுற்றி பார்க்குற மாதிரி அது ஒரு பாட்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாட்டை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் முடித்தோடனே ஒரு பார்க்க போகிறப்ப ஒரு சந்தேகப்படுற மாதிரி 5-6 பேர் கன்ஸோடு வந்து சுட்டு எங்களையே டார்கெட் பண்ணி வராங்க. ஸோ எல்லாம் அந்த சைடு நவுந்து விழுந்துட்டோம். ஸோ அப்போ தான் ஒரு ஃபைட் சீன் வருது. ருத்ரேஷ் அஜயை வந்து கன் பாயிண்டில் மிரட்டுறாங்க. ஸோ ருத்ரேஷ் அஜய் வந்து இங்கே எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு. அதே மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் அடித்து அங்கேருந்து தப்பிச்சிட்றோம். ஸோ அங்கே ஒரு போலீஸ் வந்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு. எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் எனக்கு தான் கோவாவில் தானே இருந்தேன். நான் வந்து அவங்கள பேசி வெளியே எடுத்துறேன். அப்புறம் எப்புட்றா நீ கோவா வந்தேன்னு என்னைய கேட்கும்போது, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நம்பி கோவாவுக்கு போய் அங்கே இது பிஸ்னஸ் செஞ்சுட்ருந்தேன். ஸோ அவங்க என்னை வந்து விட்டுட்டாங்க. நான் நடுரோட்டில் நின்னப்போ ஒருத்தர் தான் எனக்கு வந்து என்னை பாவம் பார்த்து எனக்கு இந்த ஹோட்டலை கொடுத்தாரு. அவர் எங்கள் சாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு நைட்டு எல்லாம் யோசிச்சுட்ருக்கோம் உட்காந்து ஒரு ரூமில். ஏன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, நம்மளே டார்கெட் பண்ணுவாங்கன்னு கார்த்தியும் அசோக்கும் நல்லா யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் நம்மளை டார்கெட் பண்ணி வர்றாங்கன்ட்டு. ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் நான் கீழே இருந்து வரதுக்கு கொஞ்சம் மேலே லேட் ஆகிடுது அவங்க ரூமுக்கு வரதுக்கு. கரெக்டாக நான் கீழே இருந்து மேலே வரும்போது சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் வந்து என்கிட்ட ரூம் கேட்குறாங்க. ஸோ நானும் ரூமு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீ எடுத்துகிட்டு மேலே போகிறேன். மேலே போனால் டக்குன்னு என்னை கடத்தி மூக்கில் இது இதை வச்சு கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் என்னைய காணோன்னு அசோக் வந்து கீழே தேடி வராரு. ஃபாசில், இட்ஸ் மீன் நான். என் பேர் ஃபாசில். தேடி வராங்க. தேடி வந்ததுக்கப்புறம் என்னை காணான்னு தெரிஞ்சவொடனே அவங்க பதறி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஃபோன் பண்ணி அடுத்த நாள் காலையில் மிரட்டுறான், உங்கள் ஆளை நான் தான் வச்சுருக்கேன். வில்லன் பேர் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் அவர் இல்லை, இந்த படத்தில் மன்சூர் அலிகான்னு ஒரு கேரக்டர் பேர். ஸோ வந்து மிரட்டுறாரு, நீங்கள் உங்களுக்கு ஒரு நண்பன் வேணும்னா வாங்க, கோவாவில் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. இவங்களும் போகிறாங்க. இவங்கள வந்து அவங்களோட ஆளுங்க பிக்கப் பண்ண வராங்க. பிக்கப் பண்ணி இது கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து சாதாரண ஆளுங்க இல்லை, பயங்கரமான ஜகஜால கில்லாடிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க
அதனால் அங்கே சின்ன ஒரு கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ அந்த கார் சேசிங் நடக்குது. சேசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கா கார்த்தி வந்து டக்குன்னு ரூபஸ் வந்துன்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து ராயல் என்ஃபீல்டு கடை வச்சுருக்காரு, அவரும் வராரு. ஸோ கரெக்டாக அந்த காரு இது பண்ணும்போது ரூபஸ் வந்து டப்புன்னு வில்லனோட அடியால் தள்ளும்போது அவர் பிரேக் பிடிச்சி டக்குன்னு முன்னாடி ஜம்ப் ஆயிடுறாரு. ஸோ ரூபஸ் வந்து கார்த்தி வந்து காரை ஓட்ட சொல்லி ரூ இது கார்த்தி வந்து கன்னை பிடிச்சி எல்லாத்தையும் சுடுறாரு திரும்பி பார்த்து. ஸோ கார் வேகமாக போகுது, சேசிங் ஆகி ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இவங்க கார் கரெக்டாக நிறுத்தவுடனே எல்லாம் ஒரு ஃபைட் முடிஞ்சவுடனே வில்லனுக்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. நாங்கள் பயப்படுறவங்க இல்லை, வெறித்தனமானவங்க வச்சு செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு கொஞ்சம் மாஸ் டைலாக்லாம் பேசுகிறாங்க. ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ அங்கே வந்து நம்ம ருத்ரேஷ் அஜய் வந்து மெயின் ஹீரோன்னு சொல்ல முடியாது. அது நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு டைலாக்லாம் சொல்கிறாரு, சிவகாடி செஞ்சு விட்ருவோம், நாங்களாம் வேறு மாதிரி ஆளுங்க, என்ன சாதாரணமான ஆளுங்கன்னு நினச்சிங்களா, ருத்ரேஷ் அஜய் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் டைலாக்லாம் விட்றாரு. ஸோ சொல்லும் போது வந்து கரெக்டாக அங்கேயும் ஒரு ஃபைட் நடக்கிறப்ப முடிச்சிட்டாங்க. ஃபைனல் கரெக்டாக வில்லன் வந்து இது என்னை வந்து மிரட்டுறாரு, இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்லிவிட்டு என்னைய காலில் சுடுறாரு. அப்போ தான் இவங்க சைலண்ட் ஆனாங்க. அப்புறம் வந்து அவங்களால இவங்களுக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக அவங்க அந்த மன்சூர் அலிகானுக்கும் டெல்லியில் இருக்கிற காதர் பாஷாக்கும் அப்படிங்கிற ஒரு மன்சூர் அலிகான் வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு மாஃபியா கேங். அதனால் காதர் அலியும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ சில பகையினால் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு கேங் வாராக மாறிடக்கூடாது, அதனால் சில பேர்த்த வச்சு இந்த இதை செஞ்சு முடிக்கணும். அதுக்குன்னு ஏன் இவங்களை மட்டுமே சூஸ் பண்ணாங்கங்கிறத அவங்களுக்கு கடைசியில் ருத்ரேஷ் அஜய்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மெயின் கேரக்டர். ஸோ இவங்க எல்லாத்தையும் இது பண்ணி இந்த மாதிரி சொல்லி கோவாக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ஆளுங்களோட கோவாலேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. டெல்லிக்கு போன உடனே அங்கே வந்து அவர் வந்து ஒரு மாஃபியா கேங் வந்து ஏதோ ஒரு பாரில் இது அட்டன் பண்ண வரும்போது அங்கே ஒரு பயங்கர ஷூட் டவுன் நடக்குது. ஸோ அது பார்த்தா நம்ம ஆளுங்க அங்கே போய் அவங்கள கொல்ல சொல்கிறாங்க. ஸோ அங்கே கரெக்டாக நம்ம நிஷாந்த்னு ஒருத்தவர், அதான் சொன்னேன் இல்லையா, அவர் தான் கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி. ஸோ அங்கே இருக்கார். ஸோ அங்கே வந்து அவர்கிட்ட ஒரு பிஸ்டலை கொடுத்து அவரை சுட சொல்லி இருக்காங்க. ஸோ அவர் சுட வரதை பார்த்துட்டு போலீஸ் வந்து அவங்களோட போலீஸ் பாதுகாப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் இல்லையா, ஸோ பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, அதனால் பிடிச்சிட்டாங்க. கன்னை பார்த்தோன்னே போலீஸ் வந்து இது பண்ணாங்க. கொஞ்சம் கூட்டம் எல்லாம் நெரிசலாகிடுச்சு, எல்லாம் நவுந்து பயத்தில் ஓட ஆரம்பிச்சு. அப்போ தான் நம்ம அஜீஸ் ஒருத்தர் M10 வச்சுட்டு மேலே நிற்கிறாரு. ஸோ அந்த காதர் பாஷாவை சுட சொல்லி, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபாசிலை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை கோவாவில் வச்சு மிரட்டும். அஜீஸ் வந்து கரெக்டாக சுட போகும்போது ஆனந்துன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அந்த கூட்டத்தில் இருப்பார். ஸோ எல்லாம் தெரிச்சு கொண்டவுடனே அவர் வந்து காதர் பாஷா வந்து ஸ்டேஜில் தான் பேசிகிட்டு இருப்பாரா, அந்த இதில் ஒரு மீட்டிங், அந்த பொலிட்டிக்கல் இது மாதிரி கேங்ஸ்டர் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஆனந்த் வந்து வேகமாக போய் மேலே ஒரு காதர் பாஷா பக்கத்தில் நிற்கும்போது யாரோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் அவன் தள்ளி விட்டுருவான். ஆனந்த் வந்து காதர் பாஷா மேலே விழுகும் போது கரெக்டாக இவன் இது புல்லட் அழுத்தும் போது டக்குன்னு காதர் பாஷா மேலே விழ வேண்டியது ஆனந்த் மேலே விழுந்து. ஸோ ஆனந்த் அவர் நண்பரில் ஒருத்தர் செத்து போயிடுவாங்க. ஸோ அதை கூட பார்க்க முடியாமல் வேகமாக எல்லாம் ஓடிடுவாங்க. ஒரு பக்கம் காதர் பாஷா கேங் தேடிட்டு இருக்கு அவங்கள, மன்சூர் அலிகான் அவங்கள கூட்டிகிட்டு வந்த கேங் தேடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்கு. இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க டெல்லியில் ஒரு ஓரமாக ஒரு அவுட்டரில் வந்து ஒரு காட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. காட்டுக்கிட்ட நிற்கும் போது ஒரு காரில் வந்து ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு ஒரு ஹிந்தி சாங் பாடிட்டு இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஷேக்குங்க, அவர் தான் கடைசி கேரக்டரு. அவரும் எங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ ஷேக்கு அப்படிங்கிறவர் போய் மீட் பண்ணால், ஷேக்கு நீ எங்கடா இங்கே அப்படின்னு கேட்டபோது, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதனால் இங்கே வந்தேன். ஸோ எனக்கு இங்கே பொலிட்டிக்கல் எங்களோட கதை இந்த மாதிரி கோவாவில் போய் இந்த மாதிரி ஆச்சு, நம்ம பாதியில் பிடிச்சி வச்சிட்டாங்க, அதனால நாங்கள் இந்த மாதிரி மிரட்டினாங்க டெல்லியில் காதர் பாஷா கொல்ல சொல்லி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேக்கு தான் எங்களை பத்திரமா டெல்லியிலேருந்து கோவா வரைக்கும் சேர்க்குறான். ஸோ சேர்க்கும்போது ஷேக்கு வந்து மன்சூர் அலிகானோட ஆளுன்னு அப்போ தான் தெரியுது. ஏன்னா மன்சூர் அலிகான் இவனுக்கு மட்டும் இது இல்லை, மன்சூர் அலிகானுக்கு நிறையா சப்போர்ட் இருக்குது டெல்லியில். ஸோ முன்னாடி டெல்லியில் இருந்தபோது காதர் பாஷா மட்டும் அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லை, ஷேக்கும் ஒரு மெயின் அடியாள் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஷேக்கு அங்கே ஒரு ஃபைட், இதுதான் கிளைமேக்ஸுங்க. ஃபைட்டு நடக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம ஃபாசிலை வந்து மன்சூர் அலிகான் சுட்டவுடனே ஃபாசில் செத்துட்றான். எல்லாம் அங்கே ஒரு பெரிய இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ
இவன் காதர் பாஷா கேங்கும், மன்சூர் அலிகான் கேங்கும் சுட்டுட்டு காதர் பாஷா கேங்கை முடிச்சிடுறாங்க மன்சூர் அலிகான். நம்ம ஹீரோஸுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் ஃபைட் நடக்குது. ஸோ ஃபைட் நடக்கும்போது ருத்ரேஷ் அஜய் வந்து நம்ம மெயின் ஹீரோ இல்லையா, அவர் வந்து வில்லன் கூட சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாரு. ஸோ இதோட கடைசி இது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நடிச்சுட்டு டப்புன்னு கீழே விழுந்துடுறாரு, வில்லன் அடிச்சிடுறாரு. அங்கே வந்து ருத்ரேஷ் அஜய் வந்து வில்லனை வந்து அடித்து தூக்கி போட்டுறான். ஒரு கிளாஸில் விழுந்து கீழே விழுந்து ரத்த கரையோடு இருக்கார். ஸோ அப்போ வந்து நம்ம கார்த்தி வந்து கரெக்டாக நிற்கும்போது அஜீஸ் வந்து வில்லன் கையில் இருக்கிற கன்னை பிடுங்கி கார்த்திகிட்ட தூக்கி போட்டுறாரு. டக்குன்னு கார்த்தி எடுத்து மன்சூர் அலிகான் நெத்திலேயே சுட்டுறான். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 2 வில்லன் காதர் பாஷாவை மன்சூர் அலிகான் கேங்கே கொண்டுடுறாங்க கோவாவில் வந்து. இப்போ நம்ம ஹீரோ கார்த்தி டப்புன்னு நெத்தி போட்டுலேயே கன்னை வச்சு 3 புல்லட்டை இறக்கியிருந்தார். ஸோ நம்ம நடித்த ரத்த கரையோடு இருந்தார் இல்லையா ருத்ரேஷ், சாகலாம் ஆனால் உயிரோடு தான் இருந்தார். ஸோ அவங்கள எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு இதுக்கு கலந்து. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அசோக்கும் ரூப சௌந்தரியும் அபிஷேக்குன்னு ஒரு தடியால் இருப்பானா, அவன் துரத்திட்டு வரையான். ஸோ துரத்திட்டு வரும்போது அபிஷேக் வந்து அசோக்கே கொன்றான். இந்த படத்தில் மொத்தம் 3 பேர் செத்து போயிருந்தாங்க ஹீரோஸ் வந்து. அசோக் கொன்னவுடனே ரூப சௌந்தரி கரெக்டாக பின்னாடி வந்து அபிஷேக்கை கொண்டுறான். இந்த மாதிரி சொந்த நண்பனுக்கே துரோகம் செஞ்சுட்டேன், இந்த காசுக்காக அபிஷேக் வந்து அசோக் கொண்டுட்டான். அந்த கோபம் தாங்க முடியாமல் ரூப சௌந்தரி வந்து அபிஷேக் கொண்டுட்டான். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் அசோக்கை தூக்கிட்டு ரூப சௌந்தரி முன்னாடி வரும்போது, ஸோ இந்த மாதிரி ரத்த கடையோட ருத்ரேஷ் இருக்கான். எல்லோரும் சேர்ந்து அசோக்கோட பாடியை தூக்கிட்டு கடல்லேருந்து ஒரு போட்லேருந்து கிளம்பி போகும்போது, ஸோ ருத்ரேஷ் வந்து வலிச்ச மாதிரி ருத்ரேஷ் அஜய், இட் மீன்ஸ் ருத்ரேஷ் அஜய் தான் ருத்ரேஷ்ன்னு சொல்கிறேன். வலிச்ச மாதிரி நடிக்கும் போது அப்போ கரெக்டாக அங்கே கன் இருக்குது. கன்னை வச்சு கார்த்தி நெத்தி போட்டுலேயே போட்டியான். நெத்தி போட்டில் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. அப்போ தான் நம்ம ருத்ரேஷ் சொல்கிறான், நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது உங்களை ஜாலி பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக இல்லை, உங்களை கொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டபோது எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறான். அப்புறம் அவனோட ஃப்ளாஷ்பேக் இதை காட்டுறாங்க. அவன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து இறங்கி வரும்போது அந்த ஃபோனில் யார் பேசுனா தெரியுமா, அதுதாங்க நம்ம ட்விஸ்ட்டு, மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகானும் ருத்ரேஷ் அஜயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மன்சூர் அலிகானுக்கு நிறையா பொலிட்டீஷியன் டெல்லியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுலேயும் ருத்ரேஷும் மன்சூர் அலிகானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மன்சூர் அலிகான் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு செலக்ட் பண்ணணும், அது உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராக இருந்தால் சொல்லுங்கள், அவன் வந்து 500 கோடி தரேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு இப்போ 500 கோடி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ 500 கோடினால சொந்த ஃப்ரெண்ட்ஸையே மாட்டி விட ருத்ரேஷ் அஜய் நினச்சிட்டாரு. ஸோ சொந்த ஃப்ரெண்ட்ஸையே பணத்துக்காக சொந்த ஃப்ரெண்ட்ஸையே ருத்ரேஷ் அஜய் கொண்டுட்டார். ஸோ கப்பலில் போயிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது ருத்ரேஷ் அஜயும் சுட்டுறாங்க போலீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவரோட ஃப்ளாஷ்பேக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ருத்ரேஷ் அஜய் தான் இதுக்கு மெயின் காரணம். ருத்ரேஷ் அஜயும் சுட்டுறாங்க. ஸோ அதான் கதை முடிச்ச கதை ஒரு சோகமாக முடிச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாம் 9 பேர் எல்லாருமே கடைசியில் செத்து போயிடுறாங்க. இதாங்க கதை. எப்படி இருக்குது? முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கதை எழுதி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.